சங்கடம் தீர்ந்து செல்வம் பெருகி கொண்டே செல்ல எந்த ராசியினர் எந்த மந்திரம் சொல்லணும், அந்த பதிவோட தொடர்ச்சி தான் இது. இறுதி பகுதி பார்க்கலாமா? சென்ற பகுதியில் மேஷம்லேருந்து தனுசு வரைக்கும் இருக்கக்கூடிய 9 ராசியினருக்கு நம்ம மந்திரங்களை பார்த்தாச்சு. இந்த பதிவில் நம்ம பார்க்கறது மகரம், கும்பம், மீனம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு தான். இவங்க எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அப்பப்போ கொடுக்குற ஆன்மீக தகவல்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகரம், கும்பம், மீனராசினருக்கு எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் பதிவில் முழு மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். இதை எழுதி வச்சுட்டு டெய்லி காலை மாலை 2 அகல் தீபம் எழுதி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரம் யாருக்குரிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனுமனுக்குரிய மந்திரம். முக்கியமாக வியாழக்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையும் இதை குறைஞ்சபட்சம் 9 முறையாவது சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு சகல சௌபாக்கியம் அனைத்தும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் தடையில்லா வெற்றிகள் வர காத்துட்ருக்குது. நான் மந்திரத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். பதிவில் மந்திரம் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அனுமனோட மந்திரம். விரைவாய் விழைவாய் வினைநேர் முடியாய் உறைவார் முடிவே உணரா முதலோன் கரைவார் நிறைவே கருதாதவன் போல் உறைவான் மறையாய் ஒரு நீதி யானே கண்டேன் ஒரு சீதையே கருதேன் இனிய ஸ்ரீராமனையே நான் வென்றேன் எனவே விழைந்தானையே நான் கொண்டேன் மனம் குலம் வாழ்வதற்கே சரமே தொலையா சகமே மறவா சரீரா அனுமா ஜமதக்கினி உரமே உறவே உறவோய் பெரியோய் உயர்வே அருள்வாய் திருமாருதியே. இந்த பாடல் தான். இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி காலை மாலை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9 முறையாவது சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தடையெல்லாம் வெற்றிகள் வரும். முடியாத பட்சத்தில் சனிக்கிழமை ஒரு நாளாவது அருகில் இருக்கக்கூடிய அனுமன் கோயிலுக்கு போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக அனுமனுக்கு பிடிச்ச வெற்றிலை மாலையோ செந்தூரமோ இல்லை வெண்ணெய் காப்போ இதில் ஏதாவது ஒன்று வடை மாலையோ சாத்தி இந்த மந்திரத்தை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே அனுமனோட வழிபாட்டு முறைகள் எப்படி பண்ணணும், அதனால் என்னென்ன தோஷங்கள் நீங்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பதிவையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. பதிவில் வந்திருக்கு. இதை கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாகவே மாற்றம் தெரியும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.